எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விவாகரத்து தொடர்பாக இன்று 2 செய்திகள் முக்கியமான விவாத தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதல் செய்தி, இஸ்லாமிய மத சட்டத்தின்படி தலாக் என்கிற விவாகரத்து முறை மதச்சார்பற்ற நாடான இந்தியா போன்ற நாட்டில் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தலாக் விவாகரத்து முறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. மற்றொன்று, கணவருடைய வயது முதிர்ந்த பெற்றோருடன் வாழ விரும்பாத மனைவியை விவாகரத்து செய்யலாம், அதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. விவாகரத்து என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என்கிற விவாதம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 2 செய்திகளை எப்படி பார்ப்பது? இந்த 2 செய்திகளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன? இவை பெண்களுக்கான அந்த விவாகரத்தில் உள்ள அடிப்படை சுதந்திரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறதா அல்லது பின்னோக்கி தள்ளுகிறதா என்கிற அடிப்படையில் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியரும் தமுமுக அமைப்பைச் சேர்ந்தவருமான திரு ஹாஜா கனி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராமசுப்ரமணியம், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஓவியா, மூத்த பத்திரிகையாளர் விமர்சகருமான திரு ஐயநாதன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள். அதே போன்று எழுத்தாளர் திரு பீர் முகமது நமது திருநெல்வேலி அரங்கத்திலிருந்து நேர்பட பேச அமர்வில் நம்மோடு இணைகிறார். இவர்களை வரவேற்று இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். திரு ஹாஜா கனி, முதல்ல ஒரு அடிப்படை புரிதலுக்குள்ள போயிட்டு நம்ம இந்த விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலாக் முறைப்படி விவாகரத்து அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சாமானிய மக்கள்ல உடைய புது புத்திகளை பதிவு செய்தது என்பது, ஒரு இஸ்லாமிய ஆண் தனது மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றால் 3 முறை தலாக் அப்படின்னு சொல்லிவிட்டாலே விவாகரத்து அங்கே நிகழ்ந்து விடும் அப்படின்னு இருக்கு. அது நிகழக்கூடாது, இது பெண்களை ரொம்ப எளிதாக கையாளக்கூடிய ஒரு மத பிற்போக்குத்தனம் அப்படின்னு தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது எங்க முதல் வழக்கப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. இந்த பொது புத்தியினுடைய பதிவு சரியாகத்தான் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? மிக தவறாக பொது புத்தியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த தலாக் என்பதை பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மனிதனுக்கு அனுமதித்ததிலேயே அவன் மிகவும் வெறுக்கின்ற ஒன்று தலாக் என்கின்ற மனமுறிவு. இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் தந்திருக்கிறார்கள். ஆகவே இரு இதயங்கள் பிரிந்து செல்வதற்கு மிகவும் யோசிக்க வேண்டும். இந்த முத்தலாக் என்பதுதான் அப்போது பிரச்சனையாகி இருக்கிறது. ஒரு மனைவியை ஒரு கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ பிரிந்து கொள்ளக்கூடிய வசதி இஸ்லாம் மார்க்கத்திலே இருக்கிறது. ஆனால் இது போல தலாக் 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 என்று 3 முறை சொல்லிவிட்டால் அந்த மனம் முறிந்து விடுமா என்றால் நிச்சயமாக முறியாது. 3 முறை அல்ல, 3 லட்சம் முறை சொன்னாலும் கூட அது ஒரு தலாக் தான். அவர்கள் 4.5 மாதங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் பிரிந்து இருக்க வேண்டும். 2 தரப்பில் இருந்தும் குடும்பத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இணைத்து வைப்பதற்கு அல்லது இவர்கள் ஒருவரின் அருமையை மற்றவர்கள் உணர்வதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது போல 2 முறை அவர்கள் இந்த விலகி இருக்கின்ற மன விலக்கு தான், இதை பயன்படுத்தலாம். 3வது முறையும் அவ்வாறு செய்துவிட்டால் பிறகு அந்த பெண் வேறு திருமணம் செய்யாதவரை, இவர் திருமணம் செய்து அவர் இயல்பாக பிரியாதவரை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிபந்தனையை இஸ்லாம் விதிக்கின்றது. அதற்கு காரணம், தொடர்ச்சியாக பெண்ணை நான் விவாகரத்து செய்கின்றேன் என்று 4.5 மாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய் ஒரு பெண்ணை வஞ்சித்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் வைத்திருக்கின்ற நிபந்தனை. அதே நேரத்தில் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் முத்தலாக் தொடர்பாக சொல்லியிருக்கின்ற நிலைப்பாடு இந்திய சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக தரப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடு ஒன்று. 2வது, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் காயிதே மில்லத் நின்று வாதாடி போராடி அனைத்து மக்களுக்குமாக வாங்கி தந்த இந்த தனியார் சட்டங்களில் இன்றைக்கு தலையிடுவதற்கான ஒரு முயற்சியை தலாக் என்ற வாசலின் மூலமாக மத்திய அரசு உள்ளே வர விரும்புகின்றது. இந்த மதச்சார்பின்மைக்கும் முத்தலாக்கிற்கும் தொடர்பே கிடையாது. இந்த மதச்சார்பின்மை என்பதை மற்ற நாடுகள் விளங்கி வைத்திருப்பதற்கும் இந்திய நாடு விளங்கி வைத்திருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. மற்ற நாடுகளிலே ஈக்குவல் நெகேஷன் ஆஃப் ஆல் ரிலிஜன், எல்லா மதங்களையும் சமமாக தள்ளி வைத்திருப்பது. இந்திய நாட்டை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன், எல்லாரையும் சமமாக பேணுவது. நீங்க ஒரு தொடக்கத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னீங்களே, திரு அனில் ஆர் தவே, எல் நாகேஸ்வர ராவ்
நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு தந்திருக்கின்ற அந்த தீர்ப்பு எல்லா இந்தியர்களுக்கும் பொதுவானதா? இல்லை. தன்னுடைய தாய் தந்தையிடமிருந்து பிரிய வற்புறுத்துகின்ற மனைவியை விவாகரத்து செய்கின்ற உரிமை இந்து ஆணுக்கு இருக்கின்றது. அது இந்து ஆணுடைய ஒரு கடமை. இந்து ஆணிடமிருந்து ஒரு பெண் பிரிக்க முடியாத அம்சம் என்றெல்லாம் ஒரு மதம் சார்ந்துதான் சொல்லி இருக்கின்றது. வயதான பெற்றோரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொல்கிறது. ஆனால் இந்த உரிமை ஒரு சாராருக்கு, இந்து ஆணுக்கு என்று சொல்கின்றது. அதே நாளிலே மத்திய அரசுடைய நிலைப்பாடு மதச்சார்பற்ற இந்தியாவிலே முத்தலாக் முறைக்கு அனுமதி இல்லை, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. மத்திய அரசு பல்வேறு தோல்விகளை மறைப்பதற்கு தலாக் என்ற பர்தாவை தொங்க விடுவதற்கான முயற்சியை இது காட்டுகின்றது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அதற்குள்ள பல அம்சங்கள் இருக்கு. அதாவது அரசியல் ரீதியாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஸ்டாண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டாண்டாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். அது அரசியல் ரீதியான காரணங்கள், அது குறித்து நிச்சயம் விவாதிக்கலாம். ஆனா ரிலீஜியஸ், மதம் சம்பந்தப்பட்ட, அதில் பெண் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து விவாதிக்கும் போது இந்த முறை நீங்க என்னதான் பெண்ணுக்கு உரிமை இருக்கு இந்த விவாகரத்து, இந்த தலாக் முறையில் விவாகரத்து கோருவதற்கு என்றாலும் பாதிக்கப்படக்கூடிய செக்ஷனாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத இஸ்லாம் மார்க்கம் எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுது? நிச்சயமாக, அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் பெண்களுக்கு தந்திருப்பது போன்ற ஒரு பாதுகாப்பும் சிறப்பும் ஆண்களுக்கு தந்திருக்கின்றதா என்பதை வேண்டுமானால் விவாதிக்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பவர் சொர்க்கத்திற்கு போவார்னு சொல்ல, 2 பெண் குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொல்லியிருக்க. ஏனென்றால் பெண் குழந்தையை கருவில் கொண்டார்கள், பிறந்தவுடன் கொண்டார்கள். நானும் சொல்றது வேடிக்கை, இந்திய நாட்டில் ஒரு பெண் 3 சாவுகளை தாண்டணும். ஒன்று கருக்கொலை, சிசு கொலை, ஆணவ கொலை. இந்த 3 கொலைகளை நம் நாட்டு பெண் தாண்டி வர வேண்டி இருக்கின்றது உயிர் தரிப்பதற்கு. வயிற்றில் கொள்வதற்கு காரணம் அதை இழிவா கருதுனா அன்னைக்கு அரபு நாட்டில் பெண் குழந்தை பிறப்பது ஒரு இழிவு குறியீடுன்னு சொன்னான். நபிகள் நாயகம் திருமண முறையை மாற்றி வைத்தார்கள். பெண் வீட்டிலிருந்து ஆண் சுரண்ட முடியாது, ஆண் தான் பெண்ணுக்கு மனக்கொடை என்ற மகரை தர வேண்டும். பெண்ணின் சம்மதம் இல்லாமல் செய்யப்படுகின்ற திருமணம் செல்லாதது. இதெல்லாம் திருக்குறான்ல இருக்கின்ற சட்டம். கட்டாய கல்யாணத்தை பெண்ணுக்கு செய்து வைக்க முடியாது. நீங்க இஸ்லாமிய திருமணங்களுக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த கடைசி நிமிடத்துல 4 பேர் போய் பெண்ணிடம் சம்மதம் பெற போவார்கள். அந்த பெண் அந்த நிமிடத்தில் மறுத்தால் கூட அந்த திருமணம் நிறுத்தப்படும். மறுக்கக்கூடிய அளவுக்கு பெண்ணுக்கு கல்வியும் உரிமையும் விழிப்புணர்வும் தர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி. ஆனால் ஒரு பெண்ணின் சம்மதம் கேட்காமல் செய்யப்படுகின்ற திருமணம் செல்லாது. இந்த அளவுக்கு சொத்துரிமை ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை. திருமணம் குறித்த நம்முடைய பார்வை, திருமணம் என்பது பிரிக்க முடியாத பந்தம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இருவருக்கும் இடைப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்கின்றது. ஒரு வியாபார ஒப்பந்தத்திலே எப்படி நிபந்தனைகள் இருக்குமோ அதுபோல குடும்ப ஒப்பந்தத்திலே ஆணுக்கு நிபந்தனைகள் உண்டு. பெண்ணுக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்பது, அவருடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதம் தருவது, இதுவெல்லாம் ஆணுடைய உரிமை. ஒரு கோபதாபத்தில் இவன் உடல் ரீதியாக வலிமை பெற்றவன், இதெல்லாம் 14 நூற்றாண்டுக்கு முன்னால உள்ள உரிமை. பாருங்க, உங்கள் மனைவியை பிறர் முன்னால் கண்டிக்காதீர்கள், உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்களே, நபிகள் நாயகம் சொன்னது. அவர்களை முகத்தில் அடித்து விடாதீர்கள், இதெல்லாம் சொல்லியிருக்குது. அதே நேரத்தில் பிடிக்காம போயிடுச்சு. வற்புறுத்தி வாழ வைக்க முடியுமா என்றால், நீங்கள் பிடிக்கலைன்னா கண்ணியமான முறையிலே பிரிந்து கொள்ளுங்கள். ஸ்டவ் வெடித்து கொண்டுடாதீங்க பெண்களை. அவள் வாழ்க்கை லவ்வில் தொடங்கி ஸ்டவ்வில் முடிந்ததுன்னு தமிழ்நாடன் ஒரு கவிதை எழுதினார். அவர் ஒரு தமிழ்நாடு. பெண்களை கொன்று விடாதீர்கள், அவர்கள் வாழ்வுரிமை தருங்க. அதுபோல ஒரு கணவனை பெண்ணுக்கு பிடிக்கவில்லை, தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டு கொன்று விட வேண்டியதில்லை, காரணம் கூட சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பெண், இஸ்லாமிய பெண்ணுக்கு கணவனை பிடிக்கவில்லை, நேராக அந்த திருமணத்தை செய்து வைத்தவர் அல்லது சமுதாய தலைவரிடம் சென்று என் கணவரை என்னிடமிருந்து பிரித்து விடுங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு அவர் கேட்கக்கூடாது, இந்த பெண் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இதுல அரசியல் என்பது இல்லைன்னு நம்மளால மறுத்தரவே முடியாது. மத்திய அரசு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது, குறிப்பாக ஒரு பிரைவேட் லா, சரியத் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே காமன் சிவில் கோடு பற்றிய விவாதங்கள் ரொம்ப தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது, அதை அமல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் சட்டத்துறை அமைச்சர்லாம் சொல்லிக்கிற அந்த சூழல்ல இப்படி ஒரு ஸ்டாண்டை உச்சநீதிமன்றத்தில் எடுப்பதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இது அரசியல் ரீதியாக பார்க்காமல் சமூக நீதி என்ற வகையிலும் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை பற்றியும், அதாவது ஆர்டிகல் 14 and 15 அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அது என்ன சொல்கின்றது என்றால்,
எல்லாருக்கும், எந்த மதமாக இருக்கட்டும் அல்லது எந்த செக்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இங்கே வாழ்கின்ற உரிமை, பல சுதந்திரமாக இருப்பதற்கான உரிமை, இவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பது கான்ஸ்டிடியூஷன். ஆகவே ஆர்டிகல் 14 and 15 இதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்றது. அதுதான் நாம் அந்த வகையிலே சில queries-ல அந்த சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கின்றது. நண்பர் சொன்னது இது இன்னும் இந்த மத்திய அரசு இதுக்குள்ள தலையிடுவதாக அர்த்தம் அல்ல. மாறாக சாய்ரா பானு என்கின்ற ஒரு அம்மையார், அவங்களுக்கு இப்போ வயசு 35. அவங்களுடைய கொடுமையான வாழ்க்கை, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே பயம், எப்பாவது என்னுடைய கணவர் என்னை தலாக் சொல்லி என்னுடைய திருமணத்தை நிறுத்தி விடுவாரோன்னு சொல்லிட்டு நடுங்கி கொண்டு இருக்கின்ற நேரம். பல குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்க வேண்டியது, ஆனால் எல்லாம் கரு அறுக்கப்பட்டது, அதாவது இந்த அபார்ஷன் என்று சொல்லப்படுகின்றது எல்லாம் நடந்து விட்டது. கணவன் ரிஸ்வான் என்கின்றவர் அப்படியெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கின்றார். ஒரு பையன், ஒரு பெண்ணு, 13 வயசு, 12 வயசு, 14 வயசு குழந்தைகள்லாம் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த அம்மா தான் வந்து ஒரு ரெட் பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுருவேன். இது தொடர்ந்து 2-3 பெண்கள் இஸ்லாமிய அது அவர் பாலாஜி, அவர் இந்த அட்வொகேட் சார், அவர் அட்வொகேட். நீங்க ஒரு அட்வொகேட் உங்கள்கிட்ட அந்த கேஸ் கொடுப்பாங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரெட் பெட்டிஷன். அது அடுத்தது இன்னும் சில பெண்களும் கூட இந்த மாதிரி நியாயமற்ற நிலை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மூன்றாவதாக பாரதிய முஸ்லிம் பெண்கள் அமைப்பு அப்படிங்கிறவங்க, அவங்களும் கூட இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, நிறைய நாடு முழுக்களும் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள், அவங்க பெண்கள் மட்டுமல்ல, நண்பர் ஹாஜாகனி போன்ற ஆண்கள் எல்லாத்தையும் விவரங்களை புரியுது. வழக்கு விவரங்களை போனா நமக்கு நேரம் இந்த நேரத்தில் நம்ம நிறைய விஷயம் விவாதிக்கலாம். அதனால நீங்க வந்து டைரக்டா அந்த விவாத பொருளுக்குள்ள வரேன். நீங்க ஒரு ஹிந்து ஆண், ஹிந்து பெண், இல்ல கிறிஸ்தவ ஆணும் கிறிஸ்தவ பெண், இவர்களுடைய விவாகரத்து முறைகள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த விஷயத்தில் மதச்சார்பற்ற நாட்டில் தலாக்குக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய விவாகரத்து உரிமையை இந்த அரசு அடுத்த கட்டமா எப்படி வடிவமைக்கும்? இல்ல, அதாவது இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், இந்த நாடு இல்ல செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, அந்த செக்யூலர் கண்ட்ரியில எல்லாரும் பொது, அதாவது அனைத்து மதங்களும் ஒன்றாகவே கருதப்படுகின்றது. அனைத்து விட்டுட்டு அப்படி போறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா மதங்களும் ஒன்றாக கருதப்படுகின்ற நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்ற, அவங்களுக்கு இந்த நான் சொன்னது போல கான்ஸ்டிடியூஷன் 14, 15 அதெல்லாம் நண்பர் பார்க்க வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துவேன். அங்கதான் நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சிறுபான்மையினருக்கு அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த மதச்சட்டங்களை அவர்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிறது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையில் சென்று அதில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையான விவாகரத்து உரிமை தவறானது, அது மதச்சார்பற்ற நாட்டில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது அவர்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக வைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? இல்ல, அதாவது இந்த சட்டம் வந்து ஷாரியத் லா வந்து 1937 படி இவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் 1937 ஆனால் இது வந்து ஆனால் அந்த மாதிரி ஒரு டிரக்கோனியன் லா வந்து இந்த நாட்டில் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன். இருங்க நண்பரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு மதம் பின்பற்றி இருக்கக்கூடிய சட்டத்தை ஒரு பொது மேடையில பயன்படுத்த வேண்டாம், வேற வார்த்தைகள். சரி, நான் வந்து வித்ட்ரா பண்றேன். அது ஓகே. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை, அதாவது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அனைவருக்கும் பொதுவான ஒரு உரிமைகள் அப்படின்னு இருக்கும்பொழுது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்க வேண்டும், அப்படிலாம் இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டுமா வேண்டாம்? யூனிஃபார்ம் சிவில் கோட் நோக்கி தான் நகரணும். அது எக்ஸாக்ட்லி அத பத்தி இன்னைக்கு ஒண்ணு பேசவே இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட்டும் இதை லிங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதான் அது வந்து லா கமிஷன் அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லலாம், வேணுமா வேண்டாமாங்கிறது இன்னொரு விஷயத்துல. ஆகவே இந்த விஷயத்துல நண்பர் சொன்னது போல மத்திய அரசுல அவங்களா ஒன்றும் பண்ணல, மாறாக சோமோட்டோவாக சுப்ரீம் கோர்ட் ஒரு பிஎல் பெட்டிஷனை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கின்றார்கள். அதை அரைசிங் அவுட் இந்த ஷாபானு ஐ மீன் சாய்ரா பானு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோமோட்டோவா அதை எடுக்கல. சோமோட்டோ, எஸ் ஐ அம் டெல்லிங் இட் இஸ் சோமோட்டோ. இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு சோமோட்டோ சுப்ரீம் கோர்ட் நான் படிச்சதை நான் சொல்லுகின்றேன்.
இது சுமோட்டோவும் படிச்ச வரைக்கும் சுமோட்டோ இல்ல, அது PAL தான். சுமோட்டோ PAL. I am reiterating. நான் ஒன்னும் தப்பாக இங்க ஒன்னும் பதிவு செய்யவில்லை என்பதை சொல்லுங்கள். ஆகவே இந்த விதத்துல பார்க்கும்பொழுது பெண்களுக்கு அநியாயம் அநீதி இழைக்கப்படுகின்றதா இல்லையா? ஆகவே இதுதான் crux of the issue. ஓவியா, இரண்டு விஷயங்கள் தான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி இரண்டு செய்திகள் இருக்கு. இந்த இரண்டு செய்திகளிலும் மைய கருத்து, மைய விவாத பொருள் பெண்ணின் விடுதலை, பெண்ணிற்கான விவாகரத்து உரிமை. உங்கள் பார்வை என்ன? அந்த கேஸுக்கு நான் அப்புறம் வர்றேன். அந்த கூட்டு தனி குடித்தனம் போகணும்னு அந்த மனைவி, அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வர்றேன். முதலாவதாக இந்த தலாக் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது வேறு ஒரு பார்வை நமக்கு வருது, அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கடந்த 30 ஆண்டுகளாக பெண்கள் இயக்கத்தினுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் சில விஷயங்களை பதிவு பண்ணணும். இஸ்லாமிய சமூக மத நூல்கள் மற்ற மதங்களை விட பெண்களை பற்றி மேம்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றனங்கிறதுல எனக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் நடைமுறை என்பது இப்போ இன்னைக்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், இந்து பெண்கள், இந்த 3 செக்ஷனில் யார் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தா இஸ்லாமிய பெண்கள் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. கல்வி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, சமூக பழக்க வழக்கங்கள் ரீதியாக, பொது வெளிக்கு வர்றது. அப்போது இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? இவங்க இந்த பின்தங்கின நிலைக்கு நாங்கள் உரிமை கொடுத்துருக்கோம், எங்கள் மதம் தான் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் அது யதார்த்தத்தில் பிரதிபலிக்கணும்ல. அப்படி பிரதிபலிக்கலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பெண் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற பல்வேறு சகோதரிகள் தங்கள் மதத்தால் தாங்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை பொதுவெளியில் ஓரளவு பகிர்றாங்க. தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட ரொம்பவே பகிர்ந்திருக்கிறாங்க. எங்களுடைய மதம் எங்களுக்கு மிக கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குது, எனவே இந்த மதத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டிய தேவை இருக்குன்னு அவங்க நிறையவே பகிர்ந்திருக்கிறாங்க. அப்போது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், எல்லா மதங்களும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது தான். நம்முடைய அரசியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சட்டத்துக்கு தான் இருக்குது. சட்டத்தின் வழியாக மட்டும்தான் இவர்களை மதங்களிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். எனவே எந்த மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதம் மட்டும் நான் சொல்லலை, எந்த மதத்தின் பிடியிலிருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வர இந்த சட்டமும் அரசியலும் நீதிமன்றமும் எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையையும் பெண்ணியவாதிகளாகிய நாங்கள் நிச்சயமாக ஆதரிப்போம். அங்கதான் நான் ரெண்டு விஷயங்களை பொருத்தி பார்த்து உங்களிடம் கேட்கறதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுபான்மையினர் அந்த விஷயத்துக்கு தாண்டி சிறுபான்மையினருக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமைகள் ஒரு புறம் இருக்கு. சிறுபான்மையினர் அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வரணும். நீங்க ஒட்டுமொத்த புள்ளிவரங்கள் எடுத்தாலும் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் முன்னேற்றம் ஒரு புறத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னொரு செக்ஷனாக அதுல இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறோம். அப்ப அவர்கள் பிராக்டிஸ் பண்ற அவர்களுக்கு அரசியல் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கு உட்பட்டு பெண் விடுதலையும் சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா, இல்ல டோட்டலா சிஸ்டத்துக்கு வெளியே வந்தா தான் முடியும் நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இதுல தடுமாற்றத்தோட எல்லாம் பதில் சொல்லல, நான் தெளிவா வெளிப்படையா சொல்றேன், அது முடியாது. அவர்களுக்கு வெளி உலகத்தோடு தொடர்பு ஏற்படதான் அவர்களுடைய விடுதலை சாத்தியமாகும். அப்ப அதுக்கு இந்த மாதிரியான உடைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு தேவை. அதனால நான் அதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற அந்த இன்னொரு கருத்து இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு வழக்கு நான் அதை சேர்த்து பார்க்கும் பொழுது இப்ப எனக்கு இங்க என்ன கேள்வி வருதுன்னா, இதை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு இவ்வளவு அனுசரணையாக சிந்தித்திருக்கின்ற நீதிமன்றம் ஏன் ஒரு இந்து மனைவி இந்து ஆணினுடைய வழக்கு வரும் பொழுது அதனுடைய தீர்ப்புங்கிறது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது. அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அதில் எனக்கு என்ன சொல்கிறாங்க, தனி குடித்தனம் போகிறேன்னு சொல்கிற மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து கேட்க கணவனுக்கு உரிமை உண்டு. இது அவங்க அதாவது இந்த நாட்டில் விவாகரத்துக்குன்னு சில காரணங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக. அதில் ஒரு காரணமாக இதனை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது நமக்கு இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, இந்த இந்து சமூக மரபுப்படி ஒரு பெண் தன் பெற்றோரை விட்டு வெளியே இன்னொரு ஆணின் குடும்பத்தோடு ஐக்கியமாவது தான் அவளுடைய வாழ்க்கை விதி என்று இருப்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத இந்த சட்ட உலகம், நீதிமன்ற உலகம் எப்படி அந்த பெண்ணின் மீது சுமத்தப்பட்டிருக்க இந்த மதம் சார்ந்த கடமையை மட்டும்
இது மதம் சார்ந்த கடமை தான், இது வேற ஒன்றும் இல்லை. அதை மட்டும் இது ஏன் வலியுறுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அடிப்படையாக நான் அது கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில உடன்பாடு இல்லைன்னா விவாகரத்து சட்டங்கள் எளிமையாக இருக்க வேண்டும்ங்கிற கருத்து உள்ளதான். நான் விவாகரத்து சட்டங்களை கடுமையாக்குறது என் நோக்கம் இல்லை. ஆனால் இந்த ரெசிப்ரோக்கல் ரைட்ஸ் நீங்கள் விமனுக்கு தருவீங்களா? இப்போ நீங்கள் கட்டாயமாக கணவன் குடும்பத்தார் எப்படி இருந்தாலும் அந்த பெண் ஏற்றுக்கிறணும்னு நீங்கள் நீதிமன்றம் சொல்லும் பொழுது, அப்போ அந்த பெண்ணுக்கு கணவன் குடும்பத்தாரோடு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் விவாகரத்து பெற்றுக்கொள்கின்ற அந்த ரெசிப்ரோக்கல் ரைட்டை நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு தருமா? ரெசிப்ரோக்கல் ரைட், அடுத்து லிவிங் ரைட்ஸ், அதுக்கான சூழல் எல்லாமே நம்ம விவாதிக்க வேண்டியது தருமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். இந்த கேள்வி, இந்த சப்ஜெக்டை பொறுத்த ரெண்டாவது, இந்த இந்து பெண்ணை பத்தி பேசினவங்க சகோதரி அதை சரியா படிச்சாங்களான்னு தெரியல. 3-4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் தனி கொடுத்தனம் போறதுக்காக இல்லை. ஒண்ணு, அந்த பெண் அந்த கணவனுக்கு வேற யாரோட பெண்ணோட தொடர்பு இருக்கின்ற, கள்ள தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது உண்மை அல்ல. இரண்டாவதாக இருங்க மாமன், நீங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ற தவறுனா நீங்க தாராளமா சொல்லுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அடுத்ததாக ரெண்டாவது, அங்க பெற்றோரோட இருக்கணும் அப்படிங்கும் போது கம்பல் பண்ணி நீங்க தனியா போகணும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களோட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்றாவதாக இந்த ரெண்டும் அங்க அம்மா அப்பா வயசானவங்க இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ப்ளீட் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நீ வேற பெண்ணோட இருக்கின்ற, இந்த மாதிரி தனியாவும் வரமாட்டேங்கிற, அம்மா அப்பா விடமாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே என்னென்ன காரணங்கள்லாம் ஒரு அதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க பேச நீங்க சரியா கேட்டிருப்பீங்க. நான் கேட்டதுதான் அந்த பெண்ணுக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல. நான் இல்லன்னு அப்பா அம்மா விட்டுட்டு தானே அந்த பெண் இங்க வந்து அதெல்லாம் இருக்கிறது. அதே சமயத்துல சார் இது இல்லாததெல்லாம் கற்பனை செய்து உங்களுக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் குற்றச்சாட்டுகள், ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போனா ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. இந்த மாதிரி காரணங்களுக்குனால ஒரு மென்டல் கிரியாலிட்டி அந்த பெண் அந்த ஆண் மீது குற்றம் இல்ல, நீங்க சொல்றதுல குற்றமா இருக்கலாம். அது உண்மையா பொய்யா நிரூபிக்க வேண்டியது அது இருவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நீதிமன்றம் உளைச்சல் கொடுத்திருக்கிறது, பயத்தை ஏற்படுத்துறது, இப்படி விஷயங்கள்லாம் இல்ல கோர்ட் அதெல்லாம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதற்கு தான் இந்த ஒரே ஒரு செகண்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய பாயிண்ட் நான் சூமோட்டோன்னு சொன்னேன் பாருங்க. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது இருக்கின்றது. இதை 2 judge bench in October 2015 ordered a suo motu registration of a PIL அப்படின்னு போட்டுருக்கேன். அதான் நான் சொன்னேன். நான் படிக்காம நான் சொல்லல. ஒரே ஒரு சுமோட்டோனா வேற வகையான புரிதல் இங்க இருக்கிறது. அந்த புரிதல் தானாக முன்வெடுக்கிறது வேற, தாக்கல் செய்யப்பட்ட பில்லுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்து சுமோட்டோ எடுப்பது வேற. சுமோட்டோனா இங்க மக்கள், பொதுவான மக்களுக்கு தானாக முன்வந்து தான் புரியும். அந்த புரிதலை நீங்க சொன்னீங்க. நான் கேட்கிற கேள்வி, நீதியரசர் அனில் ஆர் தவே அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஏன் இந்த நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, பொதுவான ஒரு குடிமை சட்டங்களை நோக்கி நாடு முன்னேற வேண்டும் என்று 2015 தீர்ப்பளித்த அவர்தான் இன்றைக்கு ஹிந்து ஆணுடைய உரிமை பற்றியெல்லாம் பேசி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், மதசார்பற்ற இந்திய நாட்டில் என்று நீங்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு சமயத்தினரும் தங்களுடைய வழக்கங்களை பின்பற்றிக் கொள்ள உரிமை இருக்கிறது. சகோதரி அழகாக கேட்டாங்க, இந்து பெண்ணை எடுங்கள், நீங்க கிறிஸ்தவ பெண்ணை எடுங்கள், முஸ்லீம் பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், யார் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள்? சரியா சொன்னாங்க, முஸ்லீம் பெண்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். முஸ்லீம் ஆண்கள், சச்சார் குழு அறிக்கை இந்திய நாட்டிலே காலங்காலமாய் ஆதிக்க சக்திகளால் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற தலித்துகளை விட பின்தங்கிய நிலையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று தானே சொல்லியிருக்கு. பெண்களை எடுத்து பார்த்தா பின்தங்கி தானே இருப்பாங்க. ஆண்களை முன்னேற விடாம, பெண்களை முன்னேற விடாம ஆண்கள் தடுத்தார்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்திய நாட்டின் முதல் உயர் நீதிமன்ற பெண் நீதிபதி யார்? பாத்திமா பீவி அல்லவா? அவர் மதம் அவரை தடுத்ததா? இந்திய நாட்டில் படிக்கின்ற உரிமை, வாழ்கின்ற உரிமை, சொத்து வைத்திருக்கின்ற உரிமை, இது விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது கடல் தாண்டி பறக்க கூடாது, பெண் படிக்க கூடாது, அந்த மாதிரி சொல்ல திருக்குறான்ல படிப்பது இருவருக்கும் கடமைன்னு தான் சொல்கிறேன். அதுதான் அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், புக்ல சரியாக இருக்கு, பிராக்டிஸ்ல சரியாக இருக்கு. காரணம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமயத்தின் உட்கூறுகள் பல முஸ்லிம்களால உள்வாங்கப்பட்டிருக்கலாம். அதற்கு இன்றைக்கு விழிப்புணர்வு பிரச்சனை, அது உள்ளிருந்து சீர்திருத்தப்பட வேண்டுமா, ஐயநாதன் கேட்கிறேன். இந்த விவாதத்திலே ஐயநாதன் 3 கோணங்கள் இருக்கின்ற. ஒன்று, அரசு தலையிட்டு அரசியல் சீர்திருத்தங்கள் மூலம், சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அப்படிங்கிறது. மற்றொன்று, உள்ளுக்குள் இருந்து கொண்டே ரெஃபர்மேஷன் அப்படின்றது.
ஓவியா போன்றவர்கள் சிஸ்டத்தையே உடைச்சாதான் இது தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்றுக்குள்ளும் ஒரு பொருள் பெண்ணுக்கான விடுதலை தான். உங்கள் பார்வை என்ன? ஆமாம், அதுதான் உறுதி செய்யப்பட வேண்டியது. ஒரு சமத்துவ சமுதாயம் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் செக்குலர் சோசலிசம் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் நாம் அரசமைப்பில் வச்சிருக்கிறோம். நமது நாட்டு அரசமைப்பு இதில் திட்ட தெளிவாக இருக்கின்றது. செக்குலர் பை கவர்னன்ஸ். இது எல்லா ரிலிஜியனும் மதிக்கிறது இல்லை. எந்த ரிலிஜியனுக்கும் அப்பாற்பட்டு இந்த நாட்டினுடைய அரசு அமைப்பு இயங்கும் என்பதுதான் செக்குலரிசம் என்பது. ரெண்டாவது விஷயம், தனிமனித ஒட்டுமொத்த லிபர்ட்டி என்பது ரிலிஜியஸ் அஃபேரில் கொடுத்தது. ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் என்கின்ற அடிப்படையில் தான் முதல் சொல் இருக்கின்றது. உன் மனசாட்சிப்படி நீ நடந்து கொள்ள, வணங்க, மதத்தை பரப்ப என்கின்ற உரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது தனித்தனியாக இருக்கின்றது. இதில் கவனிக்கத்தக்கது என்னன்னா, காலம் காலமாக மானுட வாழ்வை இயக்கி வந்த மதத்தை அது அதனுடைய இறை நோக்கத்திலிருந்து தவறி அரசோடு சேர்ந்து கொண்டு அது ஒரு ஆளுமை ஆணைகிட்ட பிறகு அதனுடைய மதிப்பு மானுட சமூகத்தில் தொடர்ந்து நீங்கள் கவனித்து வந்தீர்களானால் குறைந்து விட்டது, வீழ்ந்து விட்டது. நோக்கத்திலிருந்து தள்ளி போனவுடன் வீழ்ந்து விட்டது. இன்றைக்கு அந்த இடத்தை எது தக்க வைத்திருக்கிறது என்றால் சட்டம் வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் உருவாக்கியுள்ள அரசமைப்பு, அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சட்டங்கள் தான் நமது உரிமைகளை, நமது சமூக வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அது எதுவாக இருந்தாலும் தீர்க்கின்றது. மதத்திற்கான சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. மத ரீதியாக உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த வாழ்வில் உங்களுக்கு முரணோ அல்லது உரிமை பறிப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமையோ மறுக்கப்படும் என்று அந்த தனி மனிதரோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு கூட்டமோ முன்வந்தால் அவர்கள் இந்த நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதியின் அடிப்படையிலேயே, சட்ட நியாயத்தின் அடிப்படையிலேயே அந்த நீதி வழங்கப்படுமே ஒழிய மதத்தின் அடிப்படையில் பார்க்கப்படாது. இதான் YV சந்திரசூட் தலைமையிலான அந்த இதில் ஷாபானி கேஸ்ல சொன்னாங்க. இன்னைக்கும் இப்போ வந்திருக்கு. ஆக நமது நாட்டை பொறுத்தவரை இந்த அரசமைப்பு என்பதில் நாம் பார்த்தீர்களானால் மதச்சார்பின்மையும் மத சுதந்திரம் இருந்தாலும் கூட எந்த ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டாலும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய உரிமையை எந்தெந்த அதே அரசியலமைப்பு தான் சிவில் லா, கிரிமினல் லா என்பது எந்த மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறதையும், சிவில் லா என்பது அந்தந்த மதம் சார்ந்து குறிப்பாக சிறுபான்மையர் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் கொடுத்திருக்கும் போது, இது போன்ற வழக்கில் நீதிமன்றங்களுக்கு போகும்போது அவர்கள் இந்த சட்டத்திற்கு உட்பட்டும் பார்க்கணும், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தானே பார்க்கணும் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இல்ல, இப்போ இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு அரசு அமைப்பானது, அரசாங்கமானது சீர்திருத்தங்களை செய்ய போனால் நம்முடைய சமூகத்தில் பல்வேறுபட்ட பாதகங்கள் உண்டாகும். ஏற்க மாட்டார்கள், எதிர்ப்பு உண்டாகும். இதுதான் காமன் சிவில் கோட் என்கின்ற விடயத்திற்கு நாம் வருவோம். அதில் நிறைய விடயங்கள் வரும். இன்னும் கொஞ்சம் போவோம். முதலிடத்தையே நம்ம கிராஸ் பண்ணலைங்களே. இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு அனுமதிச்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே இங்க வந்துட்டு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வந்துருச்சு. அதற்கப்புறம் அது தொடர்பான சட்டங்கள், இந்து சக்சஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்துடுச்சு நம்ம நாடு விடுதலை பெற்ற உடனே. இன்னைக்கு we are in the process of nation building. நாம் இன்றைக்கு ஒரு தேச கட்டுமானத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதுல நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அது வேறு விடயம். அந்த கட்டுமானத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அடிப்படையான சிக்கல்கள், தனி மனித உரிமை சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வழியாக நாம் சட்ட நிவாரணங்களைத்தான் கொடுத்திருக்கின்றோம். இந்த இடத்தில் மட்டுமே ஒரு அரசானது கவனம் செலுத்த முடியும். ஆனால் அரசு அதன் மூலம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மதம் சார்ந்த வாழ்க்கை நெறியில் சென்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்க செல்லுமானால் அது பாதகமான விளைவுகளை உண்டாக்கும். அரசியலாக மாறும்போது வர பிரச்சனை பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு பேச, இடைவேளைக்கான நேரம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். இஸ்லாமிய மதத்தினுடைய அந்த வரையறைக்குள் பல்வேறு மாற்றங்கள் தேவை அப்படின்னு தொடர்ச்சியாக எழுதி கொண்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க, இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, குறிப்பாக தலாக் விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு, வேறொரு வழக்கில் உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு, இவற்றை எப்படி பொருத்தி பார்க்கிறீங்க? அதாவது இந்த விஷயத்தில் ஒரு விவகாரத்தை நம்ம கவனிக்கணும். இது அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்டது, இஸ்லாமிய தனிநபர் சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். இதே தீர்ப்பு
இந்த வழக்குல முத்தலாக்குங்கிறது கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 1984 என்று நினைக்கிறேன், வருடம் எனக்கு நினைவில்லை. இருந்த போதும் கூட அதை மதிக்காமல் இந்த மாதிரியான தலாக் என்று ஒரே தடவை சொல்லக்கூடிய முத்தலாக்கு முறையிலே பல விவாதத்துகள் இந்தியாவில் நடந்தன, இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ விஷயமே இந்த விவாகரத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இப்படி ஆண்கள் இந்த விவாகரத்து முறையை தவறாக பயன்படுத்துவதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தவிர்க்க முடியாத சூழலில் இந்த மாதிரியான அபூர்வமான சந்தர்ப்பங்களில் தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதாவது ஒரு சாதாரண ஒரு அப்பாவியான நிர்கதியான ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு வேறு கதி இல்லை. இதே ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கவனிக்கணும், வெறும் சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்டதல்ல, இதே மாதிரியான வழக்குகள் உள்ளூர் நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் நிறைய தேங்கி இருக்கிறது. உயர் நீதிமன்றங்களும் உள்ளூர் நீதிமன்றம் இந்த விவாதத்தில் முடிவெடுக்க முடியாமல் அந்த வழக்குகள் வந்து இதே மாதிரியான வழக்குகள் இழுத்துக்கொண்டே சென்றிருக்கிறது. இது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த சாய்ரா பானு என்ற பெண்ணும் அப்புறம் பாரதிய முஸ்லிம் மகள் ஆந்தோலன் என்ற ஒரு முஸ்லிம் பெண்களுக்கான அமைப்பும் இணைந்து வழக்கு தொடர்ந்தது காரணமாக தான் இந்தியாவில் வந்து மீடியா வெளிச்சத்துக்கு இந்த விவகாரம் வந்து வந்திருக்கிறது. இப்போ ஹாஜா கனி ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னார், இஸ்லாத்தில் வந்து தலாக் முறையை சொன்னார். ஆனால் அது அவர் எனக்கு தெரியவில்லை, அது அவருடைய நிலைப்பாடா அல்லது அவருடைய அமைப்பு சார்ந்த நிலைப்பாடா என்கிறது எனக்கு தெரியவில்லை. இந்தியாவில் இன்னைக்கு பெரும்பான்மைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தனிநபர் சட்டம் என்கிறது சுன்னிகள் சார்ந்த ஒரு சட்டம். அது வந்து முத்தலாக்கை வந்து அங்கீகரிக்கிறது. நீங்கள் தலாக் என்று 3 தடவை ஒரு ஆண் சொல்லிவிட்டால் உடனே தலாக் ஆயிடும். கல்கத்தாவில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது தூக்கத்தில் உளறி விட்டார் 3 தடவை, உடனே அவரை வந்து பிரித்து விட்டார்கள். இந்த வட இந்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளிவரம், மிக முக்கியமான ஒரு புள்ளிவரம், 50% இந்தியாவில், அது குறிப்பாக வட இந்தியாவில் 50% விவாதத்துகள் இந்த முத்தலாக்கு முறையில் நடைபெறுவதாக ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளிவரம் தெரிவிக்கிறது. இதுக்கு காரணம் என்கிறது ஆணாதிக்கம் சார்ந்த ஆண்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அல்லது மத சட்டங்களை மத பிரதிகளை ஆண்களுக்கு சாதகமாக வளைக்கக்கூடிய இந்த மத அறிஞர்கள் என்ற முல்லாக்களும் இந்த ஜமாத்துகள் என்ற நிறுவனங்கள் தான். இவைகள் தான் இந்த மாதிரியான தவறான சட்டமீறலுக்கும் விதிமீறல்களுக்கும் அநீதிகளுக்கும் வந்து துணை போகின்றன. அப்போ கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிடுவது, இந்தியா போன்ற மதசார்பு நாட்டில் கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிடுங்கிறது மிக அடிப்படையாக இருக்கிறது. பிஜேபி என்பது வந்து பிஜேபி ஓகே, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிற மனுவில் மதச்சார்பற்ற நாட்டில் தலாக் முறைக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் இதுவரை அது கொடுத்த நிலைப்பாடுகளை நீங்க சொன்ன மாதிரி 84 அந்த தீர்ப்பு பற்றி சொன்னீங்க, எனக்கு அதை பற்றி என்ன நாலேஜ் இல்லை. பட் இந்த முறை மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய அரசின் தலையீடு இது போன்ற தனிநபர் சட்டங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் சொல்றீங்களா? இல்லை, அதாவது நம்ம இது வந்து நம்ம பொது சிவில் சட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். ஏன்னா மத்திய அரசு இப்போ வந்து முதலாக சட்ட கமிஷனில் வந்து அதை பரிந்துரை கேட்டிருக்கு, எல்லாரும் வந்து பரிந்துரை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சட்ட கமிஷனை அணுகிருக்கு. மத்திய பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். காரணம் பல விஷயங்கள் அது வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது. நேற்று தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இந்து ஆண்கள் தவிர்க்க முடியாத சூழலில் வந்து விவாகரத்து செய்யலாம், அதாவது பெண்ணை வந்து தாய் வீட்டுக்கு தான் செல்லணும் அல்ல தனி குடித்தனம் செல்லக்கூடிய நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழலில் விவாகரத்து செய்யலான்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கு. பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் வந்து இது வந்து பிஜேபி அரசாங்கமோ அல்லது வந்து மத்திய அரசுன்னு பார்க்க வேண்டிய அரசியல் இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பில் மத்திய அரசினுடைய கருத்தை வந்து எப்போதுமே கேட்கும். அந்த அடிப்படையில் கருத்தை வந்து கேட்டிருக்கு. மத்திய அரசு வந்து இது வந்து சொல்லியிருக்கு. மதசார்பு நாட்டில் தலாக்கு இடமில்லை அப்படின்னா எந்த தலாக் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தலாக்குக்கு இடம் இல்லையா அல்லது வந்து முத்தலாக் என்கிற அந்த ஒரே அடி 3 தடவை சொல்லக்கூடிய தலாக்கு இடம் இல்லையா அப்படிங்கிறது வந்து இங்க மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. இந்த முத்தலாக் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகள் இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும். மற்ற இஸ்லாமிய நாடுகள் அரசுகள் தடுத்து விட்டன என்பதை நாம் இங்க இது பண்ணணும். ஹாஜா கனி சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அமைப்பிடுகிறது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய யாருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக அந்த கருத்து சொல்றாருன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய நாட்டில் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது கடைசி கதவு நீதிமன்றம். இப்போது நம்முடைய சகோதரர் பீர் முகமது மட்டும் இல்லை, முக்தார் அப்பாஸ் நக்வி போன்றவர்கள், சிக்கந்தர் பகத் போன்றவர்கள் எல்லாம் கூட ஒரு தனி நிலைப்பாட்டை, இவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று சொன்னால், இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலக முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு குரான் தான் இருக்கின்றது, நபி வழி தொகுப்புகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. நான் கேட்கிற கேள்வி, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதிமன்றம் நீதி கொடுக்கணுமா வேண்டாமா? என்ன கொடுத்திருக்குன்னு என்று சொல்லக்கூடிய, நான் முஸ்லிம் பெண்மணி எழுதின கட்டுரை சொல்லவில்லை, பிளேவியா ஆக்னஸ் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பிரபல பத்திரிகையில மே 28, 2016 எழுதின கட்டுரையில இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க.
கீழ் நீதிமன்றம் இந்த தலாக் முத்தலாக்கை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்த போது உச்ச நீதிமன்றம் ஷமீன் ஆரா மற்றும் ஊபி அரசு வழக்கில் என்ன சொன்னதுன்னா, குர்ஆன் கூறி இருக்கின்ற நிபந்தனைகளின் படி இது சொல்லப்பட்டதான் தான் கேட்டது. முஸ்லிம் சமுதாயம் ஷாபானு வழக்கில் கொந்தளித்தது போல இதுக்கு கொந்தளிக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் மிக சரியா கேட்டது, நீங்கள் தலாக் உரிமையை உங்கள் மார்க்கம் தந்திருக்கிறது, மார்க்க சட்டங்கள் படி கொடுத்தீர்களா அல்லது உங்க இஷ்டத்துக்கு கொடுத்தீங்களான்னு கேட்டது. அந்த வழக்குல ஷமீனாராவுக்கு நீதி கிடைச்சது. அது போல டக்குபதான் ரோஹிந்தி இப்படி 100 வழக்குகளை நான் உதாரணம் காட்ட முடியும். என்ன சொல்றேன், திட்டமிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மதவாத அரசாங்கம் இதில் தலையிடும் பொழுது இது ஒரு மதவாத அரசாங்கத்துடைய முகத்திரை என்றுதான் நான் குற்றம் காட்டுகிறேன். சார், ஒரு 3 முக்கியமான விஷயம். தலாக்குங்கிறது 3 தடவை சொல்லியாச்சுன்னா அது பீர்மோவை சொல்றது போல அது கரெக்ட். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஒன்று அவர் இல்லைன்னு சொல்லலாம், அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே ஒரு விஷயம். இரண்டாவதாக அந்த தலாக்கு சொல்லப்பட்ட அந்த பெண் இருக்காங்களே, அவங்களுக்கு மறுபடியும் அதே கணவரோட வாழணும் அப்படின்னு நினைச்சா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவரோட ஒரு நாளாவது இரவு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் தலாக் சொல்லலாம். என்ன சார் ஒன்று நான் சொல்வது, பொய்யை விட ஆபத்தானது பாதி உண்மை. நான் கேட்கிறது இரண்டாவது, பொய்யை விட ஆபத்தானது பாதி உண்மை. முழுசா சொல்ல விடுங்க. 4 அது இன்னொரு இதே நான் கேட்கிறேன். 4 பேரை கல்யாணம் சமநீதி அப்படிங்கிறது இப்ப மற்ற மதங்கள் அதெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆகவே 3 முக்கியமான பிரச்சனைகள், அதாவது 4 பேர் பண்ணிக்கலாம். பேராசிரியர் ஜவாஹிர்லா எழுதியிருக்கின்ற நீதிமன்றங்களின் நீதிமன்றங்களின் பார்வையில் எல்லாருக்கும் நேரம் இருக்கு. ஓவியாவோட நேரம் நீங்க தயவுசெய்து தலையிடாதீங்க. ஓவியா ஆப்கானிஸ்தான்ல கிடையாது. அடிப்படையாக இது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நீங்க பாருங்க. இதுல அவரவர் மதத்தை தூக்கி நிறுத்துவதுங்கிறது இங்க தேவை. இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது இந்த நாட்டில் இன்னைக்கு இயற்கையான இதுல ஆணும் பெண்ணும் சமபலமானவர்களாக இல்லை. அதனால பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்கிறார்கள். அதுவும் முக்கியமா பொருளாதார ரீதியா. இப்ப அதனாலதான் விவாகரத்துங்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவே வருது. இல்ல அப்போ அந்த அடிப்படையில நாம இந்த கேள்வியை எப்படி அணுகணும்னு நாங்க சிந்திக்கிறோம்னா, சம்பந்தப்பட்ட பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அவர்களைத்தான் இது போய் சேருது. இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு இஸ்லாமிய ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பொருளாதார ரீதியாக அவர்களை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில ஒரு ஆண் தான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு பெண்ணை விட்டு தனக்கு வேறு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும், அதற்கு போதுமான பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலை இருக்குமே, ஆனால் அது அவங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப அதிகமாக பாதிக்குது. இந்த நடைமுறையிலிருந்து அந்த பெண்கள் எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்துக்கு அவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் சட்டத்தினுடைய இந்த முடிவு சரியானது அப்படின்னு இது தவறு என்றால் இல்ல, இது தவறு என்றால் தயவு செய்து நான் நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிறேன், இஸ்லாமிய பெண்களை பேச சொல்லுங்க. இங்க பேசிருக்காங்க கொஞ்சம் இதே நேர்பட இருப்பது ராமசுப்ரமணியன் அவர்கள் ஆதரிக்கின்ற சமூக அமைப்பிலா
அல்லது இஸ்லாம் சொல்கின்ற சமூக அமைப்பிலான நீங்க ஒரு விவாதம் நடத்தினால் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓவியா அவர்கள் சொன்னதை நான் முழுவதும் வரவேற்கிறேன். ஒரு பெண் மதத்தின் பேரால் மட்டுமல்ல எதன் பேரால் சுரண்டப்பட்டாலும் அவளுக்கு நிவாரணம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து. ஓவியா அவர்களும் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னதுல இருந்து அடுத்த அந்த செயினை அடுத்த கட்டம் அவங்க கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மைனாரிட்டிஸ்க்கான அவர்களுக்கான சட்ட உரிமைகள், பொதுவான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், ஒரு பெரும்பான்மை சமூகம், எந்த சமூகமா இருந்தாலும் சரி, இங்கு சிலர் பெரும்பான்மையா இருக்கலாம், வேற ஒரு நாட்டுல வேற ஒரு பெரும்பான்மையா இருக்கலாம், நான் அந்த விவாதத்துக்குள்ள போகல. அப்ப அவர்களுக்கென்று பிரத்யேகமா இருக்கக்கூடிய உரிமைகள் சட்டங்களுக்குள் அது பிற்போக்குத்தனமா இருக்கு, இல்ல மாற்றம் தேவைன்னு எந்த விஷயம் பேசினாலும் சற்று கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரெஃபர்மேஷனும் தேவை, அதே சமயம் உரிமையும் பாதிக்கப்படாமல் போவதற்கான அந்த ஒரு மிடில் பாத் எடுப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய அரசுகள் தயாராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இருக்கு? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு we need to have அந்த சர்க்காஸ்டிக், அவங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை நம்ம பார்க்கணும். இவங்க வந்துட்டு இறைவனையும் மதத்தின் பேரால் வளைத்தவர்கள் சட்டத்தையும் வளைக்க முயற்சிக்கிறார்கள். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா அரசனுடைய தலையீடு தேவை. நீதிமன்றம் அரசனுடைய துணையை நாடுகிறது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. 2 விதமான தலையீடுகளை செய்யலாம் அரசு, அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக. ஒன்று என்ன நீங்கன்னா எசென்சியல் இன்டர்ஃபியரன்ஸ், மிக அவசியமான தலையீடு, இது சட்டம் செய்துவிடும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் இம்பார்ஷியல் இன்டர்ஃபியரன்ஸ். இப்ப இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு கண் கொண்டு பார்க்க வேண்டும். மைனாரிட்டி அப்படிலாம் கிடையாது. பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சோசியல், எக்கனாமிக், எஜுகேஷன் இன்று எல்லா வகையிலும் அவர்களுடைய உரிமையை வந்துட்டு ஹோல்சம் வியூன்னு சொல்ல மாதிரி ஒட்டுமொத்தமாகத்தான் பார்க்க வேண்டும். மதத்தை பார்க்க தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் மதம் அதனுடைய நோக்கத்தில் தோற்றுவிட்டது. இன்றைய உலகில் மதத்திற்கான இடம் என்பது உள்ளபடியே ஆன்மீக நோக்கில் இல்லை. எனவே இன்றைய நிலையில் நாம் சட்டபூர்வமான, அரசியல் பூர்வமான, சமூக ரீதியான, பொருளாதார ரீதியாக தனி மனிதனுடைய சுதந்திரத்தை காப்பாற்றும் ஒற்றை அடிப்படையில் மட்டுமே நாம் எல்லா விடயத்தையும் தீர்வு காண முயற்சிக்கும் பொழுது இந்த சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதும் விவாதத்துக்குரிய பொருள் தான். இறுதி கருத்தில் கேட்கிறேன். ஃபைனல் வேர்ட்ஸ்க்கான டைம் சார், யூ கேன் ஸ்பீக். நான் திரு பீர்மோதன் தொடங்குறேன். திரு பீர்மோதன், ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்யற தருணத்தில் இருக்கிறதால இது போன்ற விஷயங்களை அமல்படுத்தும் போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ரொம்ப காஷியஸா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், கண்டிப்பாக. சட்டத்தை எந்த சட்டமாக தனிநபர் சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பொது சட்டமாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் போது மிக கவனமாக இருக்கணும். எல்லா சட்டங்களிலும் நடைமுறை கோளாறுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. ஒரு ஆண்களுக்கான ஒரு சலுகையாகவே இந்த முறை வந்து சட்டத்தில் முஸ்லீம் தனிநபர் சட்டத்தில் இடம்பெற்றிருக்குதான் என்பதுதான் இங்கே வந்து மிக முக்கியமானது. அதை தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கிறது. அதை தான் பெண்கள் வந்து கேள்வி கேட்கிறார். காரணம், பெண்களுக்கு வந்து விவாதத்து வந்து இஸ்லாமில் இருக்கு, குலாவ் என்கிற ஒரு முறை. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நிறுவனங்களை, ஜமாத்துகளை அணுகணும், அப்புறம் வந்து அந்த மகரை வந்து திருப்பி கொடுக்கணும். இப்படியான சில நடைமுறைகள் இருக்கு. பெண்கள் நினைச்சா வந்து 3 தடவை சொல்லிட முடியும் ஆண்களை மாதிரி. அப்போ அந்த வெறும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய, அது இந்திய தனிநபர் சட்டத்தில், இந்தியாவிலும் இலங்கையிலும் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த முறை வந்து சட்டம் வந்து அதுவும் கோர்ட்டுகள் வந்து தலையிட வேண்டிய நிர்பந்தம் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. காரணம், இந்த 50% உண்மை. இன்னைக்கு வந்து இந்தியாவில் அந்த முறையில தான் நடக்கிறது. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியாத நிறைய கண்காணாத இடங்கள் வந்து இன்னும் பேசப்படாத குரல்களாக இன்னும் நிறைய குரல்கள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் தான் தீர்வு. இது நீதிமன்றங்கள் இதுல வந்து தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. காரணம், உலக அளவில் வந்து நடைமுறை மாறியாது. இஸ்லாமிய நாடுகளை வந்து மத பிரதிநிதிகள் அதுக்கு விளக்கம் கொடுத்து வேற மதமாக வந்து இதை வந்து மாற்றணும். பொது சிவில் சட்டங்கிறது அது வந்து இரண்டாவதான விவாதம். இப்போதைய தேவைங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அவர் தான் இங்க வந்து பெண்ணிற்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மதத்தின் பெயரை பயன்படுத்தி பெண் ஒடுக்கப்படுகிறாளா என்றால் ஒடுக்கப்படுகிறாள். காவல் நிலையத்தை பயன்படுத்தி குற்றம் நடக்கின்றதா என்றால் நடக்கின்றது. என்கவுண்டர் காவல் நிலையத்துக்குள்ளே நடக்கின்றது. அதற்காக காவல் நிலையத்தின் மீது குற்றம் சாட்டுவதா, தவறு செய்பவர்கள் மீது குற்றம் சாட்டுவதா என்பது கேள்வி. சாய்ராபானு வழக்கில் கூட தவறு செய்கின்ற ஆணை தண்டித்தால் யாரும் கேட்க போறதில்லை. முத்தலாக் முறை மீது நீங்கள் வருகிறீர்கள். முத்தலாக் என்றால் தலாக் தலாக் என்று சொல்லி நீங்கள் பெண்களை பிரிப்பது என்று சொல்கிறீர்கள். இந்த சூமோட்டாவுக்கு எடுத்துக்கொண்ட பொருள் போலத்தான். நான் என்ன சொல்றது, பெண்ணுக்கு சுரண்டலில் இருந்து, கொடுமைப்படுத்துவதிலிருந்து பாதுகாப்பு தேவை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு எந்த வாய்ப்பையும் தடுக்காம, இது நேரா புது சிவில் சட்டம், முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தை குறிவைத்தே மத்திய அரசு காய் நகர்த்துகின்றது என்பதுதான் இதிலே கவனிக்கப்பட வேண்டியது.
சார் எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இன்னைக்கு எந்தெந்த சுருக்கமா தலாக் இருங்க சார், என்னென்ன விதத்துல தலாக் நடந்து கொண்டிருக்குன்னா ஸ்கைப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக இப்படி எல்லாம் வந்தாச்சான். தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை சொன்ன எப்படி சார் இந்த சைராபான கேக்குறாங்க, என்ன வந்து ஒரு ஆடு மாடு போல நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் வந்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன், போகாத ஏராளமான ஏழ்மையான அமரர் கல்கி எழுதிய கேதாரியின் தாயார் கதை எல்லாரும் படிக்கவே இல்ல. அமரர் கல்கி எழுதிய கேதாரியின் தாயார் கதையை படியுங்கள். பெண்ணின் நிலை என்ன என்பதை, உயர் சாதி பெண்ணின் நிலை என்ன என்பதை கல்கியின் கதையை படியுங்கள். இதெல்லாம் நீங்க தயவுசெய்து என்ன பேச விடுங்க. நீங்க பேசும்போது நான் ஒண்ணுமே பேசல. ஆகவே இந்த விஷயங்கள்லாம் இப்படி எல்லாம் கூட தலாக் என்று நடந்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? ஆர்டிகல் 14 வெறும் சிம்பிளா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுகின்றது? deny any person equality before law or equal protection. அது எல்லாரும் ஆணுக்கும் உண்டு பெண்ணும் உண்டு. அடுத்து 15 இருக்கட்டும் சார், நீங்க கொஞ்சம் நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. சட்டத்தை படிக்கலங்க, நேரம் எனக்கு நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு இருக்க கூடாது. இந்த அவங்களே நீங்க சாதி அடிப்படையில் கோடானு கோடி மக்களை இழிவுபடுத்தி வைத்திருக்கின்ற நாடு. நீங்க அதை பத்தி பேசுங்க சார். அதுக்கு நேரம் கடந்து போயிட்டு இருக்கா இல்லையா? இது அவர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன நீங்க வந்து குறுக்கிடுறீங்க ரொம்ப. நான் குறுக்கிடல சார், இப்படி தயவுசெய்து டர்ம் பண்ணாதீங்க. இல்ல அனுமதிக்க முடியாது. நான் எல்லாருக்குமான நேரத்தை ரொம்ப சரியா கொடுத்துட்டு இருக்கேன். நான் நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க ஆர்டிகல் படிக்காதீங்க தான் பேசும்போது ஒரே நிமிஷம். நான் வந்து நான் குறுக்கிடவே இல்லை. நீங்க விஷயத்தை முடிங்க. ஆகவே இல்ல நான் உங்களை நான் கேட்கவே இல்லை. நீங்க முடிங்க சார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஆகவே இந்த நிலைமை யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி நம்ம இன்னைக்கு பேசல. இத்தகைய ஒரு நியாயமற்ற முறை இருக்கணுமா வேண்டாமான்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டதற்கு அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் சொல்லி இருக்கிறது. ஆகவே அதை சொல்றது என்னன்னா ஆர்டிகல் 14 and 15 தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்புறம் சாய்ரா பானு அவங்களுடைய நிலைமைகள்லாம் அவங்களும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த பெண்களுக்கு நிச்சயமாக அநீதி என்னென்ன விதம் நடக்குதுன்னா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை நோக்கித்தான் இந்த கேஸ் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் வந்து பெண்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் சட்டம் ஆற்றி இருக்கும் பங்கு மகத்தானது, ஆற்ற வேண்டிய பங்கும் அதிகமாக இருக்கிறது. சட்டத்தை மட்டும்தான் நாம் வந்து ஆதரவாக எடுத்துக்கொள்ள முடியும், வேறு ஆதரவுகள் நமக்கு கிடையாது. எனவே சட்டம் பெண்களை விடுவிப்பதற்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாம் வரவேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் சட்டம் வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் ஒரே குரல்ல வருதா, ஒரே நோக்கத்தோட வருதா அப்படின்னு கேட்டா நம்மளால அப்படி பார்க்க முடியல. ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்களே இப்ப இந்த ஷோலையே நம்ம 2 எடுத்தோம், நான் ஒன்னதான் பேச முடிஞ்சிச்சு. ஆனா சட்டத்தினுடைய பார்வையில ஒரு பக்கம் வந்து டு ப்ரொடெக்ட் விமன் அப்படிங்கிற ஒரு குரல் வரும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து டு டிஸ்கிரிமினேட் விமனும் சேர்ந்து வருது. ஆக இந்த நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறது. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த தலாக் போன்ற முறைகள் வந்து நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இஸ்லாமிய பெண்கள் மிக நீண்ட காலமாக இது போன்ற முறைகளினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரலுக்கு செவிமடுத்து அவர்களுடைய நலனுக்காக இது போன்ற மாற்றங்களை நாம் இருகரம் குப்பி வரவேற்க வேண்டும். ரொம்ப சுருக்கமா எப்படி நீதிமன்றம் இயங்குகின்றதோ அதை போல ஆட்சிக்கு வருபவர்கள் மதச்சார்பற்ற ஒரு மனதோடு தன்மையோடு அவர்கள் அணுக வேண்டும். இல்லை என்றால் சீர்திருத்தம் சாத்தியமல்ல. அதனால்தான் இவ்வளவும் எடுகின்றது. நாம் எந்த விதமான சார்பும் அற்ற ஆட்சியாளர்களாக இருக்கும் பொழுது மக்களுக்கு ஆட்சியின் மீதும் சட்டத்தின் ஆட்சியின் மீதும் நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளின் மீதும் சமூக கட்டுக்கோப்புகள் மற்றும் உரிமைகளின் மீதும் நம்பிக்கை வரும். அதை காப்பாற்ற வேண்டியதற்கு இது அவசியம். சுரண்டலிருந்து வெளிவருவதற்கு, சுரண்டலை தடுப்பதற்கு சட்டம் ஒன்றே வழி. சட்டத்தின் பேராலும் சுரண்டல் நடக்கக்கூடாதுன்றதும் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு நிலைமையில வரும்போது பல நாடுகள்ல இருந்தது. அதான் மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம்.